ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க. ஒரு வடச்சட்டியில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் போல் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். 2 ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து மசாலா கருகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் மற்ற மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அது மட்டும்தான் இதுக்கு. காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கிரேவி, சில்லி தான். வீடியோ பிடிச்சிருந்தா